ஹாய் அண்ட் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்பவே டெலிஷியஸான இட்டாலியன் ஹாட் சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹாட் சாக்லேட் செய்யறதுக்காக நான் ஒரு சாஸ் பேன்ல 400 ml மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மில்கோட 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் 2 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2.5 டேபிள்ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். லம்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடரும் சுகரும் இதே குவான்டிட்டி தான் போடணுன்றது இல்லை, நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வேற ஒரு மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். கோகோ பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் டைரெக்டாக ஆட் பண்ணாமல் வேற ஒரு பவுலில் எடுத்து அது கூட கொஞ்சமாக மில்க் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. இந்த ஸ்டேஜில் பார்த்தாவே தெரியும் எந்த லம்ஸுமே இல்லாமல் சாக்லேட் புட்டிங் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஹாட் சாக்லேட்க்கு இன்னும் கூட கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்பவே டெலிஷியஸான இட்டாலியன் ஹாட் சாக்லேட் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஹெல்தி ஃபார் யூ கிச்சன்.